உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. விஜய் அவர்களே, இப்போதான் உங்களுக்கு கேடு காலமே ஆரம்பிச்சிருக்கு. மோடி மஸ்தானை போல முதலமைச்சர் இன்றைக்கு அதை நான் திறப்பேன். நான் இந்த திருவத்தூர் கூட்டத்திலிருந்து சவால் விட்டுட்டு போறேன். உனக்கு தைரியம் இருந்தால் வை, அதை பற்றி கவலை இல்லை. யாரை பார்த்து மிரட்டுற? நீ அங்க கட்ட அவரு, நாங்க இந்த கட்ட அவரு. எந்த கட்டு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. இன்னாதான் நான் எல்லாருக்கும் வாந்தி மீறி வந்துடுமா? இருக்கிறவங்க கூட தூக்கு மாட்டின்னு செத்துருவானா? இன்னும் அவ்வளவு பெரிய ஆள் 5 நிமிஷம் பேசினேன். நான் ஏன் பேசலன்னு என்னை பார்த்து கேட்குறாங்க. நான் பேசலன்னா என்ன ஆகும் தெரியுமா? இன்னாதான் நான் எல்லாருக்கும் வாந்தி மீறி வந்துடுமா? இருக்கிறவங்க கூட தூக்கு மாட்டின்னு செத்துருவானா? இன்னும் அவ்வளவு பெரிய ஆள் 5 நிமிஷம் பேசினேன். ஆகையினால் நான் பேச ஆரம்பித்தேன். பேசுறது தானே சட்டமன்றம். அது மட்டும் இல்லை, என் டேபிளில் 3 ஆடிட் ரிப்போர்ட் இருக்குது. யாருக்கிட்ட கூப்பிடுற? ஒரு ஆடிட் ரிப்போர்ட் 2 பேரும் எம்எல்ஏ இருந்தோம். ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஆடிட் ரிப்போர்ட்டு சபையில் வச்சா சிஏஜி ரிப்போர்ட் என்பது வருஷம் வரவு செலவு கணக்கை பார்த்து ஒவ்வொரு துறையில எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை சட்டசபையில முதலமைச்சர்கிட்ட கொடுப்பாங்க. முதலமைச்சர் அதை பிரைஸ் பண்ணிட்டு எடுத்துருவாங்க, ஒப்புதல் வாங்கி. எம்எல்ஏக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்ப்பவர்கள் எதிர்ப்புக்கலாம். இதை வச்சுக்கிட்டு சொல்றாரு. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது 3 மார்க்கெட்னு ஒன்று இருக்கும். அந்த 3 மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இந்த வித்தை காட்டுறவங்க நிறைய இருப்பாங்க. கீரியும் பாம்பு எடுத்துட்டு வந்துடுவோம். நம்ம வயசு போல இருக்கு. ஆமா, அந்த காலத்து ஆளுங்களுக்கு தான் தெரியும், புது ஆளுங்களுக்கு தெரியாது. ஏன்னா 3 மார்க்கெட்டே தெரியாது. 3 மார்க்கெட்னு இருக்கும். அங்கே விதை காட்டுவோம். விதை காட்டுறவன் என்ன பண்ணுவான்னா, கீரி புள்ளியை ஒரு இதில் வச்சிருவான், பாம்பை ஒரு மூடி வச்சிருவான். கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட போறேன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறதெல்லாம் போடுவோம். மொத்தத்தையும் போட்டு கலெக்ஷன் ஆன உடனே 2 கீரி எடுத்துன்னு போடுவான், பாம்பு எடுத்துன்னு போடுவான். ஒன்றும் போட்டியே நடக்காது. அதுபோல மோடி மஸ்தானை போல முதலமைச்சர் இன்றைக்கு அதை நான் திறப்பேன். நான் இந்த திருவத்தூர் கூட்டத்திலிருந்து சவால் விட்டுட்டு போறேன். உனக்கு தைரியம் இருந்தால் வை, அதை பற்றி கவலை இல்லை. யாரை பார்த்து மிரட்டுற? இந்த 100 நாளில் விஜய் ஆட்சியில் என்னென்ன ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதை எல்லாம் நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பவே ஒரு 10-15 வந்துடுச்சு. ஊழல் எங்கடா ஆரம்பிச்சிருக்குதுன்னா முதலமைச்சருடைய ஆபீஸ்ல இருந்தே ஆரம்பிச்சு. விஜய் அவர்களே, இந்த திருவத்தூர் கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்கிறேன், இப்போதான் உனக்கு கேடு காலமே ஆரம்பிச்சிருக்கு. இப்படித்தான் ஜெயலலிதா 1991 ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் முறையாக ஊழல் ஆரம்பிச்சது டான்சிங் நிலத்தை வாங்குறது தான். நீ அங்க கட்ட அவரு, நாங்க இந்த கட்ட அவரு. எந்த கட்டு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இது உலக மகா தப்பு. அது கூட நீ கேஸை போட்டு நடத்தி என்னென்ன சாட்சி, என்ன டெண்டர்னா எல்லாம் 2. 3வது 6 கஸ்டோடியன் டெத், லாக்அப் டெத் 6. அதை மொத்தத்தையும் சேகரித்து வச்சிருக்கிறோம். அண்ணாமலை வேற சொல்லியிருக்கிறார், எங்கெங்க கமிஷன் வாங்கிக்கிறாங்க. சும்மா மேலே ஏமாத்துறாங்க. நான் கேட்குறேன், உன் கட்சியில் எத்தனை பேர் பணம் கொடுத்து சீட்டு வாங்கினான்ற பட்டியல் என்கிட்ட இருக்கு. யார் எவ்வளவு ரேட்டு கொடுத்துருக்காங்க, யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, யாருடைய ரெக்கமெண்டேஷன் என்பதையெல்லாம் எங்ககிட்ட இருக்கு. நீங்க இந்த கட்டா வருங்க, நாங்கள் இந்த கட்டா இருக்கோம். ஆக திமுக காரங்கிட்ட மோதி வென்றதா சரித்திரம் இல்லை என்பதை விஜய் புரிஞ்சுக்கணும். யார்கிட்ட மிரட்டுற, யாரை பூச்சாண்டி காட்டுற?